ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு கொடுக்குற ஒரு கோம்போ தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் பீஸ் புலாவ் தான் பார்க்க போகிறோம். புலாவுக்கு தேவையான பச்சை பட்டாணியை நைட்டே நான் சோக் பண்ணி வச்சுட்டேன். புலாவுக்கு 1 கப் ரைஸை வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண சரியாக இருக்கும். ஆனியன், டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு 200 கிராம் பன்னீர் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். கிரேவியில் பன்னீர் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சேம் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், ஜீரக பவுடர், கோரியாண்டர் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா குக்காகி வந்தோடனே கொஞ்சமாக கேஷ்யூஸ் அண்ட் ஆல்மண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கமாக கூலாக வச்சுட்டு புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி புலாவ் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பே லீஃப், பட்டை 2 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1 ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. தென் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணி சாட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனை ஆட் பண்ணி அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கரம் மசாலா பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. புலாவுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பாயில் ஆனதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுக்கிற ரைஸை ஆட் பண்ணி 2 விசில்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான புலாவ் ரெடி. நெக்ஸ்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் பட்டர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு வாட்டரும் ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டை இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா 1 கிளாஸ் ஆஃப் பாயில்டு மில்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா பாயில் ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு கசூரி மெத்தி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உதிரியான டேஸ்டான புலாவு ரெடி. திக் அண்ட் க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் பீஸ் புலாவு வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைலில் செமையாக செஞ்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் என்ன காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்.